மலேசியாவில் வேலை பார்க்கும் பாசமகன் 2 மாதங்களாக பேசக்கூடவில்லை. மகனை மீட்டு தர வேண்டும் என கதரும் தாயின் சோக கதை குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி தொகுப்பு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மேல்பட்டி சொக்கரிஷி குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவரது மகன் மணிகண்டன் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் மூலம் மலேசியாவில் உள்ள ஹோட்டலுக்கு வேலைக்காக சென்றிருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஊருக்கு வந்து விடுகிறேன் என்று மணிகண்டன் தனது தாயிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகு எந்தவிதமான பதிலோ அழைப்போ இல்லை என்று கூறப்படுகிறது. ஹோட்டலில் வேலை செய்து வந்த என் மகனுக்கு அவனுடைய முதலாளி மூலமாக தொல்லைகள் இருப்பதாகவும் ஊருக்கே வந்து விடுவதாக மணிகண்டன் கூறியதாகவும் கூறுகிறார் அவரது தாய் செல்வி. என் பையன் ஒரே பையன் சார், மலேசியாவுக்கு போய்க்கிறேன். 2 மாசம் ஆச்சு. போன் பண்ணி எந்த கான்டாக்ட் இல்லை, என்கிட்ட பேசல, என்கிட்ட போன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு வீட்டு எடுத்துன்னு வந்து என்கிட்ட என் பையன் என்கிட்ட எப்படியாவது சேர்த்துறேன் சார். எனக்கு பிபி சுகரெல்லாம் அதிகமா இருக்குது, எனக்கு கால் வேறு வலி. இப்போதைக்கு என்னால் பார்த்துக்கு யாரெல்லாம் ஒண்டி தான் சார் எனக்கு எல்லாமே. அவனை எப்படியாவது தயவுசெய்து எடுத்துன்னு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சார். 2 மாதம் ஊதியம் வழங்காமலும் செல்போனை பறித்துக் கொண்டு அடைத்து வைத்து துன்புறுத்துவதாக மணிகண்டன் வேறொருவரின் முகநூல் பக்கம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். எனது சித்தப்பா மகனை காப்பாத்தி தாருங்கள் என்று கூறுகிறார் ஏழுமலை. அவன் மலேசியா போயிட்டு 1.5 வருஷம் ஆகுது. 2023 ஜனவரி மாதம் மலேசியா போனாப்புல. அங்கே போயிட்டு ஏபிஎஸ் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதா 1.5 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு அவ்வப்போது வீட்டுக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 2 months-ஆ அவங்ககிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல, எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஆனால் லாஸ்ட் வீக் வேற ஒரு ஃபேஸ்புக் ஐடியில இருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்துறாங்க, ஃபோன் எல்லாம் கையில அபகரிச்சுக்கிட்டாங்க, அப்படின்னு என்னை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வந்தது. வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாங்கள் வெட்னஸ்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸோ அவங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுங்க, மண்டே பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போதான் மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு வெளியே வந்தோம். தமிழக அரசு இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு முதலமைச்சர் கொஞ்சம் தலையிட்டு என்னுடைய சித்தப்பா பையனை மணிகண்டனை மலேசியாவிலிருந்து மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கென இருப்பது என் மகன் மட்டும்தான் என கதறுகிறார் தாய் செல்வி. 2 மாசம் ஆச்சு சார். எங்க கேட்டு ஏதோ கவர்மெண்ட் முயற்சி பண்ணி எடுத்து என்கிட்ட என் பையனை சேர்த்துருங்க சார். எனக்கு அவன் இருக்கிறது ஒண்டிதான் சார். உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்கறேன். எனக்கு அவனை தவிர எனக்கு யாரும் இல்லை சார். எனக்கு உதவி பண்றதுக்கு என் பையன் எனக்கு கண்டிப்பா வேணும் சார். உங்களை மனவார வேணும், கையெழுத்து கும்பிட்டு மனவார கேட்கறேன் சார். நான் எங்க பையன் எனக்கு வேணும் சார். தாயின் கதறலுக்கு அரசு ஆறுதல் தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சத்தியம் செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாருடன் சத்தியம் செய்தி குழு.